திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர் ஒருவரை கொன்று சடலத்தை மைதானத்தில் வீசிச் சென்ற மர்ம நபர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டியை அடுத்த பில்லாக்குப்பம் காலனியைச் சேர்ந்தவர் அஜய். 21 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்த நிலையில் சம்பவத்தன்று பணி முடிந்து வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர் எங்கு தேடியும் அவரை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் பில்லாக்குப்பம் காலனி அருகில் உள்ள மைதானத்தில் கழுத்தறுக்கப்பட்ட உடலின் ஒரு பகுதி தீ வைத்து கொளுத்தப்பட்டும் இளைஞர் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரின் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசார் ஆய்வு செய்தபோது மைதானத்தில் சடலமாக கிடந்த அஜயின் பின்பக்க தலையில் பலத்த அரிவாள் வெட்டும், முன்கழுத்து பகுதி கத்தியால் அறுக்கப்பட்டு குரல் வளை வெளியே பிதுங்கி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்தது. சின்ன பையன் அஜய் வேலைக்குன்னு போனவன் நேற்று காலில் திரும்பி வரலை. நாங்கள் தேடி பார்த்துட்டோம், நைட்டும் வரலை. காலையில் ஒரு 12 மணி 1 மணி அளவில் மாடு மேய்க்கிற பசங்க சொன்னாங்க இந்த மாதிரியா அடிபட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து பார்த்த பிறகு உயிரே போயிட்டு இருக்குது. அது யார் பண்ணாங்க என்னன்னு தெரில, வெட்டி கொளுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் போலீஸு தான் நாங்கள் நம்பியிருக்கோம், அவங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இதனிடையே சம்பவ இடத்தில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையிலான போலீசார் நேரில் ஆய்வு செய்தனர். அங்கு நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டு பல மணி நேரம் ஆகியிருக்கலாம் என்ற நிலையில் இரத்த கரை மிகவும் அடர்கருப்பாக மாறியிருந்ததால் இளைஞரின் உடலின் ஒரு பகுதி தீயினால் கொளுத்தியது போல கருமையாக தோற்றமளித்தது. ஆனால் தீயினால் கொளுத்தப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அஜய் அணிந்திருந்த மேல் சட்டை, வாட்ச் மற்றும் செருப்பு ஆகியவை சம்பவ இடத்தின் அருகே தனித்தனியாக கிடந்தது. தடயவியல் நிபுணர்கள் இரத்த கரை உள்ளிட்ட முக்கிய தடயங்களை சேகரித்தனர். கொல்லப்பட்ட இளைஞர் அஜய் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரது கொலைக்கான காரணம் குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.